நிர்வாகம்னா என்னன்னு தெரியணும். இதை விட பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு வந்த நபர் நான். இதை விட பெரிய மாநாடு பொதுக்கூட்டம்லாம் போட்டு காவல் நிலையத்துக்கு போயிட்டு அனுமதி கடிதம் கொடுக்கும்போது எத்தனை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுவாங்க, எத்தனை இதுன்னு முதல்ல அனுபவம் தெரியும். அதுக்கு முதல்ல நீங்கள் கரூரில் உங்கள் மாவட்ட நிர்வாகத்தையே யாரையாவது ஒருத்தர் நீங்கள் அதுக்கு வரைமுறைப்படுத்தி இருக்கணும். அது எதையுமே வரைமுறைப்படுத்தாமல் எல்லா பழியும் காவல்துறை, எல்லா பழியும் அரசாங்கம், எல்லாமே காரணம் அப்படின்னா லோக்கலில் ஒரு பிரச்சனை வருது சார், ஒரு கூட்டம் போடுறோம், நான் எளிமையாக கேட்குறேன். அந்த லோக்கல் பிரச்சனைன்னு வரும்போது அந்த லோக்கலில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் யாரை கூப்பிட்டு பேசுவார்? பனையூரில் இருக்கிற ஃபோன் பண்ணி பேசுவார்? கூட்டம் போட்டவங்கள தான் கூப்பிடுவார். அப்புறம் யார் அந்த நகர செயலாளர்? யார் அந்த வார்டு செயலாளர்? யார்? என்ன நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணீங்க? ஒருத்தர் 8:45 மணிக்கு கலந்துப்பாருன்னு ஒருத்தரை பதிவு பண்ணுவார். ஆனால் சென்னையிலேருந்து 8:45 மணிக்கு கிளம்புனாரு இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பெரிய தலைவர்களாக இருந்திருக்காங்க சார், எம்ஜிஆராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும். 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் வந்ததுலாம் இருக்குது. 3 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு மறுநாளில் வரேன். ஆனால் அவங்க யாருமே கிளம்பும்போது லேட்டாக கிளம்புனவங்க கிடையாது. ஒரு கூட்டத்தை கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு அடுத்த கூட்டத்தை பேசி வர லேட் ஆகும். அப்படி தான் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர இப்படி ஒரு பொறுப்பேற்றில் எந்த தலைவர், அரசியல் தலைவர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தது இல்லை. நீங்கள் நடிகர் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி உச்சபட்ச நடிகர் தான். ஆனால் பொறுப்புள்ள மனுஷனா? குறைந்தபட்சம் ஒரு 3/4 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 1/4 மணி, எதுக்காக லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள உட்காந்தீங்க? உங்களை பார்க்க வந்த கூட்டம் தானே. ஒரு நடிகரை பார்க்க ஒரு ரசிகர் பட்டாளம் வருது சார், அவங்கள பார்த்து உங்களால் கையசி கூட முடியாதா? அது என்ன மாதிரியான மனநிலை கொஞ்சம் சொல்லுங்க தயவு செஞ்சு. இதை எப்படி நீங்கள் லீடராக ஏற்றுக்க முடியும்? நீங்கள் ஏற்றுக்காதீங்க சார். நான் வரேன் சார், எங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறதுனால நாங்கள் திருப்பி கேள்வி கேட்கணும். அப்போ நீங்கள் பதில் சொல்லணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.